திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சிந்தை மகிழ வாழ்த்தி அமைகிறேன், மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை அது அறச்சிந்தனை, அது 5 எழுத்து மந்திரம், அற்புதமான மந்திரம். நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. இந்த நமச்சிவாய என்ற இந்த அருமருந்தானது நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். அவற்றுக்கெல்லாம் அடித்தளமாக அமைவது எது என்றால் நமச்சிவாய. ஆக 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறுவீர்களே ஆனால் வாழ்நாளில் சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்கு வாழ்வீர்கள், வாழ்வாங்கு வாழ்வீர்கள். கவலையே வேண்டாம். அம்பலத்திலே ஆடுகின்ற நடராஜ பெருமான் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நமச்சிவாய சொல்லுங்கள், நலமாக வாழ்வீர்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். இந்த 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்திலே 4வது பாடல் திருத்தலம் திருக்கீழ்வேளூர் 67வது பதிகம். 67வது பதிகம் 6ஆம் திருமுறை 67வது பதிகம் 4வது பாடல். பாடலை பெருமானுடைய முன்னிலையிலே வைப்போம். திருச்சிற்றம்பலம். தாட்பாவு கமல மலர் தயங்குவானை, தாட்பாவு கமல மலர் தயங்குவானை, தலையறுத்து மாவிரதம் தரித்த தன்னை, கோட்பாவு நாளெல்லாம் ஆனான்தான் தன்னை, கொடு வினையேன் கொடு நரக குழியில் நின்றால் மீட்பானை, வித்துருவின் கொத்து ஒப்பானை, வேதியனை வேதத்தின் பொருள்கொள் வீணை கேட்பானை, கீழ்வேளூர் ஆளும் கோவை கேடிலியை நாடும் அவர் கேடிலாரே. திருச்சிற்றம்பலம். தாழ்பாவு என்றால் அதாவது தண்டிலேயே விரிந்த தாமரை. தண்டிலேயே விரிந்த தாமரையில் உறையும் பிரம்மனுடைய தலை ஒன்றினை அறுத்தவன் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். மாவிரத சமயத்துக்கு உரிய வேடத்தை அணிந்தவனாய் கிரகங்களினுடைய பெயராலே அமைந்த கிழமைகள் யாவும் ஆவான். தீவினையுடைய அடியேன் நின்று கொடிய நரகக்குழியிலே இருந்துவிட்டால் அடியேனை மீட்க வேண்டியது யார்? நீதான் மீட்கணும், மீட்பவன். பவளக்கொத்தினை ஒத்த நிறத்தினாய் வேதம் ஓதுபவனாய் வேதத்தின் பொருள் கொண்ட வீணையினுடைய ஒலியை கேட்பவனாய் கீழ்வேளூர் ஆளும் அரசனாய் உள்ள பெருமானை நான் அடைக்கலமாக யாரவர்கள் அடைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கேடு இலார்,
அவனை அடைக்கலமாக நினைத்திருந்தால் அவர்களுக்கு எந்த விதமான கேடும் இல்லை என்கிறார். தாழ் பாவு தண்டின்கண் விரிந்தன விளங்கக்கூடிய கமல மலரிலே விளங்கக்கூடியவன் யாரு? பிரம்மன். மாவிரதம்னு சொன்னது மாவிரத சமயத்துக்கு உரிய வேடங்கள். அவை எலும்பு மேலை முதலியன. திருச்சிற்றம்பலம். யாதானும் ஓர் ஆற்றால் நின்றாலும் மீட்டான். வித்துருவம்னா என்னென்ன? பவளம். வீணை என்பது கருவியாக வேறாக அதனுடைய இசையை அதனுடைய ஒலியை குறிப்பது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்பொழுதே திருக்கீழ்வேளூர் செல்வோம். அங்குள்ள பெருமானை வணங்கி நாம் கேடு இலராக துன்பமே இல்லாதவராக நாம் ஆவோம். அவன் அருளாலே அனைவரையும் மகிழ வைப்போம், வாழ வைப்போம். நாமும் வாழ்வோம், மகிழ்வோம். பெருமானையும் மகிழ்ச்சி ஊட்டி அவனுடைய சன்னதியிலே இந்த பதிக பாடல்கள் அனைத்தையும் பாடி அனைத்து நலன்களையும் பெறுவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். அடியார் பெருமக்களே, திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.